எல்லோருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது யாரோ ஒருவர் எப்போதோ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தைரியமான ஒரு முடிவை எடுத்து தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்டதே அந்த தொழில். அதனால தான் அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் நீங்கள் ஒத்தராக இருக்கணுங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை தான் நான் எதிர்பார்த்து சொல்கிறேன். இன்று வேறு சப்ஜெக்டுக்கு போகிறேன். இன்று ஒரு ஹாஸ்பிட்டல் சென்டருக்கு போகிறோம். உடம்பை காட்டுறதுக்காகவோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா சல்லி காசு நம்மக்கிட்ட தங்காது. நிச்சயமான உண்மை. எந்த அளவுக்கு பணத்தை கறந்து விடுகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இது ஒரு பேசும் பொருளாகவே ஆகியிருக்கு. ராமனா படம்லாம் பார்த்தீங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு பணத்தை கறந்துடுவாங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டல் சென்றால் கேட்கவா வேண்டும்? நினச்சே பார்க்க முடியல. அழுக்கு, மூத்திர நாத்தம், மலம் சார்ந்த நாத்தம், கேட்பாரற்று கிடக்கும் படுக்கைகள், டஸ்ட்டுக்கு குறைவே இல்லை. படுத்தா உடம்புற டஸ்ட் வந்துடும். சுத்தம் சுகாதாரம் எங்கே பார்த்தாலும் எழுதப்பட்டிருக்கும். ஏற்றல் எழுதப்பட்டிருக்கும். அதை போர்டாகவும் மாட்டியிருப்பாங்க. பெயிண்டிங் செஞ்சு அழிக்க முடியாதபடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது இருக்கா அப்படின்னா அதை உங்கள் மனசாட்சிக்கிட்டே விட்டுறேன். நீங்களே பதில் சொல்லுங்கள். ஏழைகள் படும் பாடு மிகவும் பரிதாபம். டாக்டர், அங்கே இருக்கிற டாக்டர், மருத்துவர் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. மனசுக்கே வருத்தமாக. எங்கே வலி, இடுப்பில் டாக்டர். சரி, இது மாதிரி டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. தொட்டு பார்க்காத ஒரு டாக்டர். இதுதான் பிரச்சனையே. ஒரு தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு டாக்டர் என்ன டாக்டர் தெரியல. சாதாரணமாக தொட்டு உடம்பு எப்படி இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தொட்டு பார்த்து அவங்கள அந்த நாடியெல்லாம் தொட்டு பார்த்தாலே 90% நோயாளிக்கு நோய் போயிடும். எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ தொடக்கூடாத ஒரு ஆட்களை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பாவம் ஏழைகள். என்னத்தை சொல்லுது? ஒன்று நடக்கிறது. இது இலவசமாக மருந்து வேறு தராங்க. ஏழைகளுக்கு எல்லாம் மருந்து தராங்க. கேட்டால் ஸ்டாக் இல்லைம்பாங்க. கொடுமை, அநியாய கொடுமை. இதை ஒரு அரசாங்கத்தால் சரி செய்ய முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். மக்களின் வரிப்பணத்தில் ஒரு பணத்தில் தான் இவர்கள் செலவு செய்கிறார்கள். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக நல்ல படுக்கை வசதியுடன் வசதிகள் தர முடியும் என்றால் ஏன் ஒரு அரசாங்கத்தால் தர முடியாது? மக்கள் இதை தானே எதிர்பார்க்குறாங்க. இதை தான் மக்களும் கேட்கிறார்கள். சுத்தம் சுகாதாரம், சுத்தம் சுகாதாரம், கல்வி, மருத்துவம், இதை பற்றியெல்லாம் நம் மக்களுக்கு கவலையே இல்லை. மக்கள் மீது உள்ள குறைகள் அதிகமாக இருக்கிறது. தான் உண்மை. நடிகை என் நாய்க்குட்டி பெயர் என்ன? நடிகைக்கு குழந்தை பிறந்ததா? இது ரொம்ப வருத்தமான விஷயம். இதை தான் மக்களை பிடிச்சி வாட்டி வதைக்குது. இப்போ
தன் மகன் என்ன படிக்கிறான் என்று தந்தைக்கு தெரியாது, தாய்க்கும் தெரியாது. பண வசதி வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறாங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க. அவங்களும் அப்படி தான் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. அதே அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பையனை அழைச்சிக்கிட்டு அரசியல்வாதி நண்பர்களிடம் பெரிய போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு ஓடுறது, பணத்தை கொடுத்து எப்படியாவது மகனை மீட்கிறது. சின்ன பிள்ளை, அவனுக்கு 12-16 வயசு இருக்கும். அவனுக்கு ஒரு பல்சர் பைக்கு, ரேபான் கிளாஸ், கூலிங் கிளாஸு, போதாக்குறைக்கு அம்மாவோடைய அப்பாவோடைய ஆட்-ஆன் கார்டு, டெபிட் கார்டு, செல்ஃபோன். இதுவெல்லாம் சிறு வயதில் 12 வயசு பொண்ணு பசங்கள் கொடுத்தா அவங்க அந்த காசுக்கு அவங்களுக்கு பஞ்சம் இல்லை. எங்கே போய் நிற்கிறாங்க? பாரில் போய் நிற்கிறாங்க. சாரி. சமுதாய சீர்கேடு. வாத்தியார் திட்டினா உடனே ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் புகார் இருக்க சொல்லுது. இருக்கவே இருக்கான் இன்னொருத்தன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அவன் அதை விட மோசமான அது. நல்லவர் யாருக்கும் வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஆமாம், எங்கே போனாலும் பணக்காரர்கள் தான். அதில் சில பேர் தான் ரொம்ப மனிதத்தன்மையோட ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு வக்கீல்கள் பல பேர் பார்த்துருக்கேன் நானே. அதுவும் இருக்காங்க. ஆனால் கொலை செய்தவர்களுக்கு, கொள்ளை அடித்தவர்களுக்கு ஒரு மிஷின் கன்னால் அப்பாவி மக்களை கொன்று பாகிஸ்தான்லேருந்து வந்த அப்துல் கசாப்புக்கு பல வக்கீல்கள் வக்காலத்து வாங்கி கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. யாரும் எல்லா கட்சிக்காரங்க ஓட்டுக்காக, ஒரு மதத்தோட ஓட்டுக்காக. அதான் அந்த மதமே இப்படி ஒத்துக்கதே தெரியல. அவங்க தான் இதெல்லாம் சரிப்படுத்தும். அந்த மதத்தில் இருக்க பெரியவங்க தான் இதில் தலையணும். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இதை இன்றைக்கி நடு ரோட்டில் வெட்டிட்டு போகிறான். ஆஃபீஸில் இவங்க சொல்கிற அந்த மதம் இருக்கே, முஸ்லீம் மதம், இந்த முஸ்லீம் மதத்தோடு சேர்ந்த ஒரு மற்ற மனுஷனை இப்போ சமீபத்தில் ஒரு நியாயமாக இருந்தாலும் சொல்லிட்டு வெட்டி போட்டிருக்காங்க. அப்போ எங்கே போச்சு மதம்? எல்லா அரசியல்வாதிகளும் தன்னுடைய சொந்த நலனுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நபர்கள், வெட்டி போட்ட நபர்களுக்காக இவங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் சிந்தனை கிடையாது. நல்லவன் யார், தீயவன் யார் என்று கூட தெரியாத மனிதர்கள். அத்திப்பூத்த மாதிரி யாராவது ஒருத்தன் நல்ல மனுஷன் வந்தான்னா அவனை வதந்திகளை பரப்பி விட்டு நம்ப வச்சு அவனை காலி பண்ணுவாங்க. சொல்கிறவன் கொள்ளை அடித்தவனாக இருப்பான். அவனை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. எதை சொன்னாலும் நம்பிடுறது, உடனே தன்னை நம்பிடுறது. உடனே அடுத்த ஒரு பதில், நெருப்பு இல்லாமல் பாயுமாங்க. இது என்ன பதில்? நெருப்பு யார்? அப்போது கொள்ளை அடித்தவன். புகை யார்? புதுசாக வந்தேன் நல்லவன். அவனை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. போட்டு தாக்கு யாராக இருந்தாலும். அந்த நல்லவனாக வரானே அவன் பலகாலமாக அரசியலில் இன்வால்வ் ஆகியிருப்பான். இன்வால்வ் ஆகாதவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. என்னன்னு தெரியல, என்ன மனிதர்கள் தெரியல. உங்களுக்கு விடிவு காலம் வேண்டும் என்றால் நல்லவர்களை நாடுங்கள், நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மக்கள், ஆசிரியர்கள், கல்லூரிகள் ஒரு சமுதாயத்தையே அழித்து கொண்டிருக்கிறது. நல்லது என்னை பற்றி நினைக்காத, பகுத்து அறியும் அறிவு இல்லாத மனிதர்கள். ஒரு கதாநாயகன், உதாரணத்துக்கு ஒரு கதாநாயகன் 25 பேர் அடித்து நொறுக்கலாம் அப்படின்னா ஒல்லியாக இருப்பான் கதாநாயகன். டிவியோட வால்யூமை சுத்தமாக கண்ட்ரோலில் பண்ணுங்கள், கீழே கம்மி பண்ணுங்கள், சுத்தமாக காதில் கேட்காதபடி பண்ணுங்கள். அடிக்க முடியுமான்னு பாருங்கள்.
உங்களுக்கு தெரியும். அவன் நல்லா பைல்வான் மாதிரி இருப்பான். அவனை அவன் சர்வசாதாரணமாக அடிப்பான். இட் இஸ் பாசிபிள். யோஜனை பண்ணி பாருங்க. அதுக்காக உங்கள் கதாநாயகனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறது, கதாநாயகி தூக்கி வச்சு தலையாடுறது. உங்களோட உண்மையான கதாநாயகன் கதாநாயகி உங்கள் அப்பாவும் அம்மாவும். அவங்க தான் உங்களை காப்பாற்றுறாங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சினிமாவில் வர ஹீரோயினை பார்த்து கெட்டு போயிட்டுருக்கு இந்த சமுதாயம். முதல்ல நீங்கள் திருந்த வேண்டிய மக்கள். நீங்கள் திருந்தினால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை என்றால் நல்லது நடக்கவே நடக்காது. திருந்துங்கள், யோஜனை செய்யுங்கள். உண்மையாக இவன் சொல்கிறது உண்மையான்னு யோஜனை பண்ணுங்கள். அப்போவே எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். மீண்டும் சந்திப்போம். மனசில் இருந்தது கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும். இதுவும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு ஒழிய தம்பிகளுக்கு நல்லா அவங்களாம் வெற்றிகரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோஜனை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட்.